ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை ஆன கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். 20வது மாதாந்திர கருத்தரங்கம், அதாவது குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 20வது மாதாந்திர கருத்தரங்கம். அதாவது இந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து நபர்களும், காளீஸ்வரி மேடம் அவர்களும், பால முருகேஸ்வரர், லட்சுமண் சார் அவர்களும், அதாவது எப்படின்னா குமார் சார், இந்த அனைத்து குழு இந்த குபேர கலச அறக்கட்டளையில் பயணிக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஆனா இந்த குழு சம்பந்தப்பட்டது எப்படின்னா என்னைக்கும் மேலும் மேலும் ஒரு நல்ல வீழ்ச்சி அடையும், நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. இந்த குழுவில் உள்ள அனைவரும் நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரி மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்திக்கிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட நபரின் சாதகம். அப்ப தனிப்பட்ட நபரின் சாதகத்துல பாத்தீங்கன்னா லக்கணம், லக்னாதிபதி, லக்கணத்துக்கு, அதாவது லக்கணத்துல இருந்து 12 பாகம், அதை 12 பாவகம் அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஒரு லக்கணத்தை ஒரு தனிப்பட்ட நபரின் சாதகத்தை எடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா லக்கணத்துல இருந்து 12 பாவகம், 12 காரகத்துவம், அதாவது அந்த காரகத்துவம் மெயினா சொல்லணும். இது நான் சொல்லக்கூடியது எப்படின்னா சோதிடம் கத்துக்கூடிய அனைத்து மக்களுக்கும், அனைவர்களுக்கும், சோசியர்களுக்கும் இது பயனாக இருக்கும்னு சொல்றேன். அதாவது லக்கணம், ஒரு மனிதனுக்கு லக்கணத்துல இருந்து பாத்தீங்கன்னா 12 பாவகம். அப்ப அந்த லக்கணத்துல இருந்து 12 பாவகம் காரகத்துவம் மெயினா தெரியணும், 12 ராசி காரகத்துவம் மெயினா தெரியணும். அதாவது நான் சாதகம் படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுங்க. தெளிவா இதை தெளிவா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க பேசிக்கா படிக்கிற கிளாஸ்லயே நீங்க பலன் சொல்லலாம். பேசிக்கா படிக்கிற கிளாஸ்லயே நீங்க பலன் சொல்லலாம். அப்ப எப்படின்னா லக்கணத்துல இருந்து 12 பாவம், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சாதகத்துல லக்கணத்துல இருந்து 12 பாவகம், 12 பாவத்தை காரகத்துவம் மெயினா தெரியணும். எப்படிங்க மேச லக்கணத்திலிருந்து காலபுருஷம் 12ஆம் இடம் மீனமா வரும். இதையும் இப்ப நம்ம அப்ளை பண்ண தெரியணும். தன்னுடைய தனிப்பட்ட முறையில சாதகம் இருக்குன்னா அந்த சாதகத்து லக்கணம்னா அது லக்கணத்துக்கு எத்தனை 12 கட்டம், 12 பாவத்தை பார்க்கணும். காலபூசனுக்கு 12 பாவத்தை நீங்க பார்க்கணும். பார்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம். அது எப்படின்னா மிக்சிங். இப்ப காலபுருஷனுக்கு 12 பாவம் மீனம் வரும், 12ஆம் இடம். இதே தன்னுடைய ஒரு தனிப்பட்ட நபரின் சாதகத்தில் 12 பாவம் எடுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பலன் சொன்னீங்கன்னா தெளிவா இருக்கும். எப்படிங்க பாவக காரகத்துவம், அதிபதி காரகத்துவம், இதை மெயினா மைண்ட்ல வச்சுக்கணும். எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும்? இப்படி மெயின்ல வச்சுக்கிட்டு இப்ப 12 கட்டம், 27 நட்சத்திரம், 108 பாதம். அப்ப இந்த 12 பாவம், 12 கட்டத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அதை சரம், சிரம், உபயம் அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப பலன் எடுக்கிறதுக்கு இதான் மெயின். பலன் எடுக்கிறதுக்கு மெயினா அப்ப சரம், சிரம், உபயம் இதையும் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு லக்கணத்துல இருந்து 2ஆம் இடம், லக்கணாதிபதியை யார் பார்க்கிறார்? அப்ப பாருங்க, லக்னாதிபதியை யார் பார்க்கிறாருன்னா சூரியன், சந்திரன். அப்ப தேய்புரையில அவங்களே பாவகிரகம் தான். சூரியன் சந்திரனும் பாவகிரகம் தான். அப்ப சனியும் சரி, ராகு கேது செவ்வாயும் பாவகிரகம் தான். அப்ப அந்த லக்கணத்தை இந்த பாவகிரகம் பார்க்குதா அப்படிங்கிறத மெயினா பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு பலன் எடுக்கணும். லக்கணம் எடுக்கணும். லக்கண புள்ளி என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு, லக்கணம் எந்த இடம் உட்கார்ந்துருக்குது, லக்கண புள்ளி என்ன, ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட மனிதனோட சாதகத்தை பாத்தீங்கன்னா லக்கண புள்ளி என்னவோ அதுதான் அவனோட மைண்ட்லயே இருக்கும். அவன் அதுதான் ஈகுவான், அதுதான் எண்ணங்கள், அதுதான் ஆசைகள், அப்படிதான் உருவாகும். அப்ப ஒரு மனிதனோட தனிப்பட்ட லக்கணத்துல பாத்தீங்கன்னா லக்கண புள்ளி என்ன, லக்கணாதிபதி யாரு, லக்கண புள்ளி அதிபதி யாரு, இதை மெயினா நம்ம எடுத்து பேசினாலே கண்டிப்பா செய்யலாம் அப்படிங்கிறது. இதே பாருங்களேன், இப்ப தேய்பூர்ல சந்திரனும் பாவகிரகம் தான், சூரியனும் பாவகிரகம் தான், ராகு கேது சனி செவ்வாய் எல்லாமே பாவகிரகம் தான். இதை நல்லா வாட்ச் பண்ணணும். நம்ம லக்கணத்தை யாரு பாக்குறாங்க, இந்த பாவகிரகம் பாக்குதா, அசுகிரகம் பாக்குதா, எப்படிங்கிறது இதை மெயினா நீங்க பலன் சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும். லக்கணாதிபதி எங்க போயிருக்காரு, பாவகிரகம் லக்கணத்தை பாக்குதா பாக்கலையா, லக்கணாதிபதி எங்க போயிருக்காரு, அதுதான் மெயினா பலன் இருக்கும். ரெண்டாவது 2ஆம் இடங்கிறது தன குடும்பம். ஒரு லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 12 இடம் மீனம், 12 பாவகம் பாத்தீங்கன்னா மீனம் 12ஆம் இடம் வரும். அதே உங்க லக்கணத்துக்கு தனிப்பட்ட மனிதனுடைய லக்கணத்துக்கு 12 பாவத்தையும் பார்க்கணும். அப்ப உங்க லக்கணத்துக்கு 12ஆம் இடம் எப்படி, லக்கணம் எப்படி, லக்கணத்துக்கு 2 கூட 2ஆம் இடத்தை யாரு பாக்குறாங்க, பாவகிரகம் பாக்குதா, சுபகிரகம் பாக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரிதான் பலன். அவர் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப 2ஆம் இடங்கிறது தன குடும்பம் பாக்கு ஆரம்ப கல்வியில சொல்லக்கூடாது. இப்ப 2ஆம் இடங்கிறது தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆரம்ப கல்வி அப்படி சொல்லக்கூடாது. கல்வியிலே பாத்தீங்கன்னா 2, 4, 9னா உயர்கல்வி. இப்ப 2 கோர்ஸ் முடிக்கிறாரு அப்படின்னா உயர்கல்வி நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மனிதன் சாதகம் பார்க்க வராரு, லக்கணம் எப்படி, 2ஆம் இடம் எப்படி, அந்த தனிப்பட்ட மனிதனுடைய அவனுடைய 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி. அப்ப ஆரம்ப கல்விங்கிறது 9th வரலாம்.
அப்ப அந்த ஆரம்ப கல்வி அவர் எப்படி படிச்சிருக்காரு, எப்படி படிச்சு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் எடுக்கலாம். ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்குன்னு சொல்லும் போது அவருடைய ஆரம்ப கல்வி எப்படி இருக்கு. அப்புறம் அந்த ஆரம்ப கல்வி எப்படின்னா பார்வையை பார்க்கணும். கிரகங்கள் பார்வை, சுபகிரகம் பாக்குதா, பாவகிரகம் பாக்குதா, அவர் எப்படி ஆரம்ப கல்வியில படிச்சாரா, ஒரு ஸ்கூல்லே படிச்சாரா 9th 10th வரைக்கும், இல்ல 2 3 ஸ்கூல் மாத்தினாரா, அதையும் எடுத்து கணக்கெடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு வந்து மூணாம் இடங்கிறது தகுதியும் வீரியம். இப்ப தகுதியும் வீரியம் சொல்ல போதே பாத்தீங்கன்னா ஒரு ஆணு பொண்ணு நம்ம பொருத்தம் பார்க்கும் போதே ஒரு மனிதனுக்கு, அதாவது பெண்ணுக்கு வந்து 3 9 பார்க்கலாம், வீரம் தகுரியம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு ஆண் மகனுக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்கணும். மூணாம் இடங்கிறது தகுதியும் வீரியம், அதெல்லாம் வந்து மெயினா இருக்கணும். அப்படின்னா அது பொருத்தம் 10க்கு 10 இருந்தாலும் அந்த மூணாம் இடத்தை வந்து மெயினா பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணா, அதாவது 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல முறையில நீட்டா ஒரு வாழ்க்கை போகுமா அப்படிங்கறத அதை எடுத்துக்கணும். பொருத்தம் பார்க்கும்போது இதையும் எடுத்துக்கணும். 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை சொல்லக்கூடாது. அந்த 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம். இப்ப 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது எப்படின்னா 4ஆம் இடத்தை சுபகிரகம் பாக்குதா, பாவகிரகம் பாக்குதா, மெயினா வந்து அதை வாட்ச் பண்ணணும். அப்ப தாய் என்ன மாதிரி 4ஆம் இடம் சொல்லக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு வந்துட்டோம், 4ஆம் இடத்தை சுபகிரகத்தா, அதாவது பாவி பாக்குறாங்களா, என்ன மாதிரி பார்வை, அந்த இடம் 4ஆம் இடம் எப்படி வருது, காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் வருது, அதையும் வாட்ச் பண்ணணும். இதை வாட்ச் பண்ணிட்டு இப்ப நீங்க பலன் சொன்னீங்கன்னா தாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா, ஏற்கனவே இந்த சாதகத்துக்கு ஏற்கனவே வீடு கட்டிட்டாங்களா, கட்டலையா, இல்ல நீ மண்ணடி இப்ப கட்ட போறாங்களா அப்படிங்கறது 4ஆம் இடம் வந்து சொல்லும். அப்ப இந்த 4ஆம் இடத்தை எடுக்கும் போது சுபகிரகம் பாக்குதா, பாவகிரகம் பாக்குதா, சுக்கிரனோட பார்வையெல்லாம் மெயினா இருக்கணும் வீடு சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் பார்க்கணும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடங்கிறது கடகமா வருதா, கடகத்தையும் ஒரு பார்வை பார்க்கணும். அந்த கடக அதிபதி மெயினா சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, 4 கூடிய 6ஆம் இடத்துக்கு போனா தகுதியுமா லோன் போடலாம். 4 கூடிய சொல்லக்கூடாது 12ஆம் இடத்துக்கு போனா இதெல்லாம் பார்த்து செய்யணும். அவர் சாதகத்துல இதை தெளிவா எடுத்துக்கிட்டு லக்னத்துல இருந்து 12 பாகம் அது என்ன மாதிரி பேசும், என்ன மாதிரி போகும் அப்படிங்கறத வந்து தெளிவா பார்த்துக்கணும். அப்ப 4ஆம் இடம் சொல்லக்கூடாது வீடு சம்பந்தப்பட்டது. அப்ப தாயினுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, எப்படி என்னங்கிறது அந்த மாதிரி மெயினா எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம் சொல்லக்கூடாது 5ஆம் இடம். அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து 5ஆம் இடம், இப்ப நம்ம சோதிடர் எல்லாருமே சோதிடர் தான். இந்த லக்கணத்துக்கு வந்து லக்னாதிபதி வளர்த்துருக்கணும் 5ஆம் இடம் 5 9. இதை பாருங்க 5 9 விட 8ஆம் இடமும் நமக்கு சோசியருக்கு மெயினா வேணும். 8ஆம் இடம்னா என்ன, 8ஆம் இடம் தான் நம்ம தேடலே இருக்கிறோம். தேடல் தேடல் தேடல். இப்ப எல்லாம் வீடியோ வந்துருச்சு அல்லவா, இப்போ மொபைல், இன்டர்நெட், 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் நம்ம தேடல் தேடிட்டு தானே இருக்கிறோம். இந்த தேட வந்துகிட்டே தான் இருக்கு. அது 8ஆம் இடம் தேடல். சரி, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்தன் சொல்லக்கூடாது. அப்ப குழந்தைகள், குழந்தையும் சம்பந்தப்படுது. லக்னாதிபதியே 5க்கு போயிட்டாரு வச்சுக்க, குலதெய்வம் கோயில்லாம் அவருக்கு உயிரா இருக்கும். அப்ப அந்த குலதெய்வம் கோயில் கட்டுறதுல, அந்த குலதெய்வம் கோயில் வேலை பார்க்கறதுல, வீட்டுக்கே செலவுக்கே காசு இல்லைனாலும் சரி அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்டதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுவார். பப்ளிக்ல மக்களை கூப்பிடுவார், பங்காளி வகையில கூப்பிடுவாரு. அந்த குலதெய்வம் தொகைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதுலயே இருப்பார் மைண்டு. குடும்பத்தை கூட ஃபேமிலி பார்க்க மாட்டாரு. அதாவது லக்னாதிபதி 5க்கு போயிட்டால 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, அந்த 5ஆம் இடத்தை யாரு பாக்குறாங்கன்னு மெயினா பார்க்கணும். பாவகிரகம் பாக்குதா, அப்ப தேய்வுரையில வந்து சந்திரனும், அதாவது சந்திரனும் சூரியனும் பாவகிரகம், இது வளர முறையா தேய்வுரையா, அந்த அந்த 5ஆம் இடத்தை யாரு பாக்குறாங்க, அப்ப சுபகிரகம் பாக்குதா, கோயில் வேலை சம்பந்தப்பட்டு நல்லா இருக்குமா, நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கும், அப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கும் அப்படி சொல்லலாம். இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஃபர்ஸ்ட் குழந்தை, அப்ப கருக்கலைதா இல்ல அது 2ஆம் குழந்தை பிறந்திருக்கா, 2வதுனா 7ஆம் இடம் பார்க்கணும். அப்ப ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஃபர்ஸ்ட் குழந்தை, குழந்தையும் சம்பந்தப்பட்டது பார்க்கலாம். அதே நேரத்துக்கு 2வது குழந்தை பாருங்க, நீங்க வேணா பாருங்க, ஃப்ரெண்டா இருப்பார், நண்பர் மாதிரி இருப்பார். இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை நம்மள கேமரா பாக்குற மாதிரி பார்க்கும், ஒரு மாதிரி பார்க்கும். அப்ப நமக்கு என்ன செய்ய மாட்டாரா அப்படின்னு அம்மாவும் ஒரு பார்ப்பாக்க, அப்பாவும் ஒரு பார்ப்பாக்க. அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை. 2வது குழந்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி பழகும். நானும் நிறைய சாதகம் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஆயிடுச்சா, 7ஆம் இடம் நண்பர் கூட்டாளி, ஃப்ரெண்டு மாதிரி பேசும், ஃப்ரெண்டு மாதிரி எதாவது ஓப்பனா கேட்கும், எனக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும். அது 2ஆம் குழந்தை அப்படிங்கிறது. 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த 6ஆம் இடத்தை பாவகிரகம் பாக்குதா, சுபகிரகம் பாக்குதா. 6ஆம் இடத்தை வந்து சுபகிரகம் பார்த்தாலே என்ன சொல்றது, வேலைக்கு ஒரு ஸ்டாப் வேலைக்கு போறாங்க பாத்தீங்கன்னா, வேலையில சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, நான் கரூர்ல டெக்ஸ்டைல பாத்துக்கிறேங்க, 40 வருஷம் 30 வருஷம் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பாத்துக்கிறேன். 6ஆம் இடம் 6 கூட வந்து 9ஆம் இடத்துல நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனா 6ஆம் இடத்துல நல்ல கிரகம் பாக்குது. 40 வருஷம் டெக்ஸ்டைல ஒர்க் பண்ணவரை எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 40 வருஷம் 35 வருஷம் எப்படி பாருங்க, அப்படியே இருப்பார், அங்கேயே இருப்பார். ஆனா அவரோட ஃபேமிலிக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே செய்வாங்க, வீடு வாச எல்லாமே, பசங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பாருங்களேன், அவருடைய சாதகம் 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா நம்ம சரின்னு சொல்லுவோம். 6ஆம் இடங்கிறது எதிரி, நோய், கடன் சொல்றோம். அப்ப அந்த 6ஆம் இடம் நல்ல அதாவது சுபகிரகம் பார்க்கும் போது அந்த 6 கூட நல்ல நிலைமையில இருக்கும். பாத்தீங்கன்னா
அந்த 6ஆம் இடம் அந்த வேலை சம்பந்தப்பட்டது. இதே பாருங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதெல்லாம் சூரியன் செவ்வாய் இன்வால்வ் ஆனா கவர்மெண்ட் அதிகாரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதெல்லாம் சொல்லலாம் 6ஆம் இடம் நல்லா இருந்தாலே. 7ஆம் இடம் சொல்லக்கூடாது நண்பர் கூட்டாளி சொல்லக்கூடாது. 7ஆம் இடம் நண்பர் கூட்டாளி. 7ஆம் இடம் சொல்லக்கூடாது பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி. 7ஆம் இடத்துல ராகு இருந்து அப்ப அந்த சாதகரோட லக்னத்துல கேது இருந்தா அந்த மனைவிக்கு அந்த கணவர் கட்டுப்பட்டு தான் வாழணும். கட்டுப்பட்டு போனா வாழ்க்கை செய்யும். இல்லைன்னா 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் தான். அப்ப 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது. ராகு வந்து 7ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வால்வ் ஆகணும். இப்ப சாதகம் பார்க்கக்கூடிய நபர் எல்லாருமே நீங்க புரிஞ்சுங்க. இப்ப வந்து மெயினா என்னங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் மெயின். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுத்து வாழ்ந்தா வாழ்க்கை செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதகத்தை எடுத்தா 2 தாரம் 3 தாரம் இப்படிதான் கணக்கு போயிட்டு இருக்கு. இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னா, லக்கணத்துல கேது இருக்கா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கா, 7ஆம் இடத்துல கேது இருக்கா, லக்கணத்துல ராகு இருக்கா, இதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெயினா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அப்ப இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, அந்த ராகு இருக்கும்போது வந்து அது என்ன நட்சத்திரம் இருக்காரு, அப்ப நீங்க வந்து உங்க ஏரியாவில் உள்ள சாதகத்தை போய் தெளிவா கேட்கலாம். இப்ப இன்னைக்கு என்ன திசை புத்தி போடுது, லக்கணத்துல ராகு இருக்கா கேது இருக்கா, மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போலாமா இல்ல கணவர்கிட்ட மனைவி விட்டு கொடுத்து போகணுமான்னு இதை தெரிஞ்சுக்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு விவாகரத்து கோர்ட்டு கேஸே வராது. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். சரி, ஒரு நபர் வராரு, நான் பார்ட்னர் சேர்த்திக்கலாம்னு பாக்குறேங்க, ஒரு பைனான்ஸ் பார்ட்னர் ஒரு தொழில் சம்பந்தப்பட்டதுல சேர்த்திக்கலாம்னு கேட்கறாரு. நான்லாம் என்ன பொதுவாக சொல்லுவேன், பார்ட்னர் 10 பேர் சாதம் கொண்டு வாங்க. உங்க லக்கணத்துக்கு இதெல்லாம் சப்போர்ட்டா இருக்கா, 11 7 5 இப்படி உங்களுக்கு சப்போர்ட் இருந்தா நீங்க இணைச்சுக்குங்க. இதே சரியில்லாத சாதகமா இருந்தா வேண்டாம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, எப்படிங்க பார்ட்னர்கிட்ட போய் சாதகம் கேட்கறது, டேட்டா பர்த் டைம் பர்த் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இப்படிலாம் நான் நிறைய பைனான்ஸ் பார்ட்னர்ஸ் டெக்லாம் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு முதல் போட்டு செய்யறோம், பார்ட்னர் போட்டு செய்யறோம். அந்த பார்ட்னரோட சாதகத்தெல்லாம் மெயினா பார்த்துட்டு செஞ்சா வாழ்க்கையில செய்யலாம். பார்ட்னர்னால வரக்கூடிய பகை சம்பந்தப்பட்டதெல்லாம் விலகி போகலாம். ஏன்னா இது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர் பைனான்ஸ் டெக்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் போட்டு ஏகப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அலையிறாங்க. ஏன்னா அது தேவையா? 10 பேர் பார்ட்னர் சரிங்களாப்பா, 10 பேர் சாதம் கொடுங்க. அப்ப யாரு மேனேஜரா இருக்கிறீங்க அவங்களோட சாதத்தை பாருங்க, பூராமே அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே ஆனா வைங்க, இல்ல வேற பார்ட்னர் சேர்த்துட்டு போங்க. ஆனா உங்க வாழ்க்கை செய்யும், நீங்களும் சொத்து சோகம் சேர்த்திக்கலாம். இல்ல நான் என் இஷ்டப்படி என் நண்பர் கூட்டாளின்னு சேர்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் என்ன செய்யும் தெரியுமா, திடீர்னு வந்து சண்டைக்காரன் கொட்டி விடும். சில நட்பா கொண்டு சேர்த்தோம். நம்ம நேரம் நம்ம சாதகத்துக்கு வரைதான் இன்னைக்கு என்ன நடக்கும்னா நடக்கும். இன்னைக்கு சண்டை கட்டணும்னா சண்டை கட்டி தான் ஆகணும். நல்ல நட்பு பழகணும்னா நல்ல நட்போட இருக்க முடியும். அதனாலதான் சொல்றது, அந்த 10 பேர் இப்ப நீங்க பார்ட்னரை சேர்த்துற யாரா இருந்தாலும் சாதத்தை பார்த்து சேர்த்துங்க, கண்டிப்பா வாழ்க்கையில செய்யும் அப்படி சொல்றேன். 8ஆம் இடம் சொல்லக்கூடாது ஆயில் சம்பந்தப்பட்டது. 8ஆம் இடம் இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து கேட்கறாங்க. இப்ப சில பேர்ல வந்து வயசானவங்க டெக்ஸுக்காரங்களாம் கேட்பாங்க, எங்க ஒய்ஃபுக்கு முன்னாடி நான் போயிடுவேன்னா எங்க ஒய்ஃபும் போயிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாதத்துலம்பாங்க. ஆனா சாதகம்லாம் அவங்களுக்கு இருக்காதுங்க. பேரன் சாதம் பேத்தி சாதத்துல கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த பேரன் பேத்தி சாதத்துல அப்பாரா அப்பாயா அப்படின்னு கணக்கெடுத்து அது 8ஆம் இடத்தை 8க்கு 3ஆம் இடம். இப்ப பாருங்க 8க்கு 3ஆம் இடம் பார்த்தாலே ஆயிலாமா நீ ரொம்ப நாளைக்கு இருப்பம்மா, உங்க வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும். ஏன்னா அது ரெண்டையும் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அப்ப ஆயில் சம்பந்தப்படுது. இப்ப நம்ம சோசியம் சாஸ்திரம்லாம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் தான் வரும். 8ஆம் இடம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 8ஆம் இடத்துல தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்தை வந்து தப்பாவும் நினைக்க கூடாதுங்க. இப்ப 3 6 8 12 தப்பான இடமும் சொல்ல முடியாதுங்க. சில சாதகம்லாம் பார்த்தா சப்போர்ட் பண்ணுது, நல்ல வழிமுறை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து 8 12 வந்து குறைன்னு சொல்ல முடியாது. அது நல்ல முறையா வந்து பார்க்கணும் அது எப்படி என்னங்கிறது அப்படின்னு. சரி, 8ஆம் இடம்னா ஆயில் சம்பந்தப்பட்டது. அதுல வந்து இல்லைங்களா, அதாவது 7 கூட 2ஆம் இடத்துல உட்காந்தா மனைவினால வருமானம் வருங்க. மனைவி சம்பாரிச்சு போடுவாங்க. அவர் வந்து கணவர் வீட்டுல அவங்க வீட்டுல வெளியில கொண்டு விட்டுட்டு வர்றது கூட்டிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நான் நிறைய பாத்துக்கிறேன். அப்ப 8ஆம் இடம் 8 கூட 7 கூட 2ஆம் இடத்துல வருமானம் சம்பந்தப்பட்டது மனைவினால வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 9ஆம் இடங்கிறது அயன சயனம் போகும், தாத்தா சம்பந்தப்பட்டது அப்பா வகையில வந்து அவங்க வகைராவோட சொத்து என்ன இருக்கு ஏது அப்படிங்கறத 9ஆம் இடத்தை பார்க்கலாம். 10ஆம் இடம் சொல்லப்படுறது தொழில் சம்பந்தப்பட்டது. அவங்க 10ஆம் இடம் வந்து மெயினா வந்து எப்படின்னாங்க, இப்ப வந்து நம்ம கருமா இப்ப சாதகம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல வச்சுதான் நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்றோம். நமக்கு வந்து 10ஆம் இடம் வேலை செய்யுது. 10-5 அதாவது 10-5 கூடி வந்தா சாஸ்திரம் நல்லா இருக்கும். 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானம் மெயினா இருக்கணும், வாக்குஸ்தானமும் நல்லா இருக்கணும். அதாவது வந்து 5 10 இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆனா சோதிட சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். மெயினா வந்து கர்மான்னு சொல்றோம். நமக்கு எப்படின்னா 2-3 திசையே போயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்ப நமக்கு வந்து 10 கூடிய திசை எப்ப வருதோ நமக்கு கர்மா அன்னைக்கு தான் நம்ம சம்பாதிக்கிற காசு 4 காசு நிற்கும். நீங்க உங்களுக்கு வந்து எல்லா திசையும் இப்ப 4 திசை ஓடுது 3 திசை ஓடுதுன்னா உங்களுக்கு 10ஆம் திசையை மெயினா பார்க்கணும். உங்களுக்கு தொழிலுக்கு 10ஆம் இடம் 1 5 9 கூட பார்க்கலாம், 10ஆம் இடத்தை திசையை பார்க்கலாம். இதுதாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பொதுவாக வந்து 3 6 8 போட்டு திசை வருதுன்னு வச்சுங்க, கொஞ்சம் பார்த்து சுதாரணமா தான் அது இன்வால்வ் ஆகணும். அந்த நேரத்தில் தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்பதான் நம்மள மாதிரி சோசியேட்டை பார்த்து
சோசியத்தை பார்த்து நீங்க எதாவது செய்யுங்க. இப்ப தொழில் பண்ணதாலும் சரி, எந்த பிசினஸ் சம்மந்தப்பட்டது, வீடு வண்டி வாகனம் கார் வாங்குறதாலும் சரி, மெயினா வந்து இன்னைக்கெல்லாம் வந்து கலியுகங்க. எல்லாரும் எல்லா ஊர்லயும் எல்லாரும் சோசியம் இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க அதை பார்த்து செஞ்சுட்டு செய்யுங்க. ஆனா நான் நிறைய பார்த்ததுல பாத்தீங்கன்னா அந்த பைனான்ஸ் வச்சுலாம் பார்ட்னர் மேனேஜர் எல்லாமே சாப்பிட்டு போயிடுவார். கடைசியில பார்த்தா இருக்கிறவங்க அந்த 10 பேருமே ரொம்ப சிக்கத்துல 2 பேருக்கு 3 பேர் தான் காசு கிடைக்கும். மீதியெல்லாம் வந்து ரொம்ப கோர்ட் கேஸ் நடக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு தான் 10 பேர் பார்ட்னர் சேர்த்தீங்களா, எத்தனை பேர் பார்ட்னரா சேர்த்துங்க. அவங்க சாதகத்தை மேனேஜ்மெண்ட் யாரு, அவங்க யார் பேர்ல ஆர்சி போடுறீங்க அதை பார்த்து கம்பல் பண்ணி சேர்த்துங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப 11ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து எப்படின்னா உல்லாசம், சந்தோஷம். இப்ப எங்கட சாதகம் பாக்குறவர் ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க ஐயா நான் கல்யாணம் மண்டபம் கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் ஒரு விஐபி, நம்ம எங்கட தொடர்புல இருக்காரு, ரொம்ப வருஷமா தொடர்புல இருக்காரு. அப்ப இந்த கல்யாண மண்டபம் கட்டுறேன்னா எப்படி சொல்லுங்க, 11ஆம் இடம், அதாவது 10, 11 இன்வால்வ் ஆகணும். புரியுங்களா? இந்த உல்லாசம், கேளிக்கை, லாட்ஜ், ஹோட்டல், பெரிய பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் அந்த அந்த அவருடைய அந்த ஹோட்டல் நிலம் யாரு பேர்ல இருக்கோ அவருடைய சாதத்துல பாருங்க 10, 11 அதை இன்வால்வ் ஆகும். 10, 11 இன்வால்வ் ஆகும். அந்த மாதிரி 10, 11 2 என்ன ஆகும். அவர் அந்த மாதிரி சாதகம் பெரிய பெரிய விஐபி சாதம் நானும் பார்த்துக்கிறேன். அவர் ஒரு நல்ல அமைப்புல இருக்குங்க. அதாவது வந்து இப்ப அது சொன்னேன், இந்த மாதிரிங்க உங்க சாதகத்தை கொண்டு வாங்க. என்ன இல்லைங்க, அது எங்க பாட்டன் பேர்ல இருக்கு அப்படியே. சரி உங்க பையன் சாதத்தை கொண்டு வாங்க, இல்ல உங்க சாதத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு உங்க பாட்டனை பிடிச்சி எடுத்து கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவர் வெயிட்டிங்ல இருக்காரு. அப்ப 11ஆம் இடம் சொல்லக்கூடாது உல்லாசம், சந்தோஷம். இப்ப நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் சொல்ல வந்துங்க, நம்மளுடைய நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு இருக்கு, பாஸ்புக் எல்லாம் நான்லாம் 2-3 பேங்க்ல வச்சுக்கிறேன். அப்ப எங்கிட்ட துட்டு இருக்குமா இல்லையாங்கிறது என்னுடைய சாதத்துல 11ஆம் இடத்தை பார்த்தா வந்துடும். ஏன்னா 2, 11 எனக்கு வருமானம் வருதா. 10ஆம் இடத்தை பாருங்க, 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல வருமானம் வருதா, 2 வருதா, 11 இதையும் பாத்தீங்கன்னா சரி நம்ம பேர்ல நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு சரி அப்படின்னு பார்க்கலாம். அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாதகத்துல வந்துங்க 11ஆம் இடம் எந்த திசை. இப்ப காலபுருஷனுக்கு 1, 2 கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்னு ஒரு திசை இருக்கு. அந்த 11ஆம் இடம் வந்து எந்த திசையில இருக்கோ அந்த திசையில பேங்க் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. கண்டிப்பா பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே நிற்கும். ஏன் எப்படி சொல்றேன்னா, இப்படிதாங்க நான் 2-3 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கேன். எந்த பேங்க்ல காசு இருக்காது. எனக்கு வந்து போன்பே, கூகுள்பேல பணம் வரும், அப்ப நான் போய் எடுத்துருவேன். நான் இதே கணக்கு போட்டு ஏன் நம்மளுடைய காசு நிக்க மாட்டேன்னு பார்த்து எனக்கு செவ்வாய் தெற்கு பார்க்க இருக்காருங்க. இப்ப 9 நவக்கிரகத்துல பாருங்க, சனி பகவான் மேற்கு இருப்பாரு. அப்படி ஒரு கணக்கு அந்த 9 நவக்கிரகத்துல கிரகத்தை பாருங்க. அந்த உங்க சாதகத்துல 9 நவக்கிரகம் எங்க இருக்கோ அந்த திசை பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணணும். இன்னும் பாருங்க, நான் டெபாசிட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஒரு 10, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சேன். இந்த பணம் எடுக்கவே இல்லைன்னு போய் நாங்க பக்கம் போறது இல்லை. பணம் போட்டு தான் போவேன், ஆனா எடுக்க போக மாட்டேன். அப்புறம் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இன்னைக்கு நான் அது எங்க பையன் கூட கேட்பா, அப்படி அப்ப எவ்வளவு இருக்குன்னு போய் பாட்டு வரலாம்ப்பா, அப்படி இருக்கட்டும்ப்பா டைம், அது போய் பாக்குறதுக்கே டைம் இல்லை, ஆனா போட்டோன்னே வந்துடுவேன். அந்த மாதிரி நீங்க உங்களை அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்க சாதகத்துல நவக்கிரகம் எங்க இருக்கு. அப்ப நவக்கிரகம் சொல்லக்கூடியது 1, 5, 9. இப்ப 11 கூடயும் சரி, 2 கூடயும் சரி, 10 கூடயுமே அந்த நவக்கிரகம் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு நீங்க ஓபன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பேங்க் பேலன்ஸ் ஏறும், உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும் அப்படின்னா. அப்ப 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம். வெளியூர் வெளிநாடு போறது அப்படின்னா, இப்ப அயன சயன போகம்னு சொல்றது நிம்மதியான தூக்கம். ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு வராங்க, வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க, அவங்க வந்து நிம்மதியா தூங்கணும்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்படி 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். இதே 12ஆம் இடம் சரியில்லை, பாவகிரகம் பார்த்துதுன்னா நான் பார்ப்பேன், அவரோட சாதை வாட்ச் பண்ணி பொழுதுனைக்கு இப்ப வேலை செய்வாரு, பொழுதோட தண்ணி போட்டு வந்து வீட்டுல படுத்துவார், சாப்பிட கூட முடியாது. அவங்க ஒய்ஃபு எல்லாமே போன் பண்ணுவாங்க, ஐயா இப்படி படுத்திருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிம்பாங்க. தண்ணி குடிக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும். 12ஆம் இடம் சரியில்லைன்னா சரி, சம்பாதிக்காசுலாம் தண்ணி போட்டு பிரச்சனை, சிக்கல் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா 12ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க பாருங்க, நீட்டா வேலைக்கு போறாங்க, வந்து சாப்பிட்டு நீட்டா. எனக்கு தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணியெல்லாம் போட மாட்டாங்க. அந்த நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். இந்த 12ஆம் இடம் இந்த சாதத்துல இவருக்கு என்ன பண்ணுது, இவருக்கு என்ன பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணுவேன். அந்த 12ஆம் இடம் நல்லது உள்ளவங்களாம் நல்லா சம்பாதிப்பாங்க, ஒய்ஃப் கிட்ட காசு கொடுத்துருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, லீவு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க, வெளியூர் பசங்க பள்ளியில போயிட்டு வருவாங்க, செய்வாங்க. ஆனா அது தப்பானதுலாம் அவங்க கிட்ட எல்லாம் கிடையாது. அப்ப இது வருங்க 12ஆம் இடங்கிறது வந்து கொஞ்சம் சரியில்லாமன்னா நம்ம பூர்வத்துல இருக்கக்கூடாதுங்க. பூர்வத்தை விட்டு வெளியூர் வெளியில போய் பொழைச்சோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க. ஒரு இடம் விட்டு இடம் மாறினாலே அப்ப எப்படின்னா நம்மளுடைய கர்மா கொஞ்சமா தீரும். அப்ப தீரும் போது என்ன ஆகும், அப்ப நம்மளுடைய வளர்ச்சி கொஞ்சம் கூடும். இப்ப பூர்வத்திலேயே இருக்கிறோம்னு வச்சுங்க, பூர்வத்திலேயே சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி வாய்ப்பு இதெல்லாம் நிறைய இருக்கு. 12ஆம் இடங்கிறது வந்து எப்படின்னா அயன சயன போகும். மெயினா வந்து 12 பாவத்தையும் தெரியணும், காரவத்துவம் தெரிஞ்சுக்கணும், ராசி காரத்துவம், பாவ காரத்துவம். அப்படி இதை தெரிஞ்சு நம்ம சாதகம் படிச்சாலோ சொன்னாலோ நல்லா புரியும். அப்ப நம்ம வழிபாடும் வச்சுக்கணுங்க. எப்படிங்க, 1, 5 கூட நம்ம மெயினா வச்சுக்கலாம், 10 கூட நல்ல வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையில செய்யும் அப்படி சொல்லிட்டு இந்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகி அனைவருக்கும் நன்றி சொல்லி எனது
போன் நம்பர் அதாவதுங்க 95 14 77 10 74 என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.